ஹலோ குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா, 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு துணை தேர்வில் நம்ம எழுத போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக டோட்டலாக 70 மார்க் தான் எழுத போகிறீங்க. அந்த 70 மார்க்கில் நீங்கள் வெறும் 17, 18 மார்க் எடுத்தாலே வந்து போதுமானது, நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, இந்த 18 மார்க்கில் என்ன கான்செப்ட்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 பகுதி 1ல் ஃபஸ்ட்டு 15 1 மார்க்ஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா, 15 1 மார்க்ஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க. அந்த 15 1 மார்க்ஸை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஆகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது 2 மார்க் கொஸ்டின்ஸு. 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 2 மார்க் கொடுப்பாங்க. அந்த 9 2 மார்க்கில் 6 எழுதணும். அந்த 6லையும் 1 கம்பல்சரி அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கசக்கர உண்மை. ஓகேங்களா, ஸோ சரி ஓகே ப்ரோ, இதையும் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் டெஃபினெட்லி கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கான ஒரு விஷயம்தான் இது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக தான் எழுதியிருக்கீங்க லாஸ்ட் டைமே. 3 மார்க்கும் இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, 3 மார்க்குக்கும் இதே சேம் கான்செப்ட். 6 3 மார்க் எழுதணும், அதில் 1 கம்பல்சரி, மொத்தம் 9 கொடுத்துருப்பாங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் 5 டீட்டெயில்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன், என்னென்னா வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கணிப்பொறியின் தலைமுறைகளை கூறுக. தெரியுமா? இதுதான் பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தெரியும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஓகேங்களா, இது மாதிரி எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. HTML மாடல், ஓகேங்களா, அதாவது HTML கோடு, இந்த ஃபாலோவிங் டேபிள் கொடுப்பாங்களே, இதெல்லாம் வந்து சேர்ந்ததான் நம்முடைய சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க செல்ல பசங்களா. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒரு துளியும் கூட பயப்படக்கூடாது, டெஃபினெட்லி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலின் சார்பாக வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 5ஆம் தேதி தான் எக்ஸாமு. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸை முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டோன்ட் வாரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சுட்டு இதுக்கான அந்த சயின்ஸும் அப்லோட் பண்ணப்படும், கம்ப்யூட்டர் சயின்ஸும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம பார்க்கலாம். சில குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்